இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். உங்களுக்கு கிருபையும் தேவ சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளிலும் கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு கொடுக்கின்ற வார்த்தை பரிசுத்த யோவான் 11ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்ற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும். லாசரு, மார்த்தாள், மரியாள் ஆகிய ஒரு குடும்பத்தை குறித்து நாம் நன்றாய் அறிந்திருக்கிறோம். லாசருவுக்கு 2 சகோதரிகள் இருந்ததை குறித்து வேதம் சொல்லுகிறது. லாசரு வியாதிப்பட்டு மரித்து போனான் என்பதை நாம் வேதத்தின் அடிப்படையிலே அறிந்து கொள்ளுகிறோம். எனவே நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரிக்க மாட்டான் என்று மரியாள் இயேசு கிறிஸ்துவை பார்த்து மிகவும் அழுகின்ற ஒரு காட்சியை குறித்து வேதம் சொல்லுகிறது. அது மாத்திரமல்ல, 4 நாள் ஆயிற்று, நாரிப்போம் என்று சொல்லுகின்ற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்கிறோம். அப்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மார்த்தாளை பார்த்து, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் இங்கே அறிந்து கொள்ள முடியும். என்னை கேட்டுக் கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, விசுவாச வாழ்க்கையிலே கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்குள்ளே ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய வேண்டும் என்றால் you have to believe unto the Lord. நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கின்ற பொழுது, மரித்த லாசருவை வெளியே வா என்று சொல்லி அழைத்து அவனை உயிரோடு கூட எழுப்பின ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலும் மகிமையான காரியங்களை செய்ய முடியும். ஒருவேளை உங்களுடைய சரீரத்தின் உறுப்புகள் செத்து கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலையிலே நீ காணப்படலாம். ஆனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீ விசுவாசிக்கின்ற பொழுது அவர் உன் நடுவிலே அற்புதராய் இருக்கிறார். அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்ய போதுமானவராக இருக்கிறார். நீ துன்பத்தின் நடுவிலே நடந்து கொண்டிருக்கலாம். மனிதர்களுக்கு முன்பதாக நீ வெட்கப்பட்டு தலை குனிந்து போன ஒரு நபராய் காணப்படலாம். ஆனால் உன்னுடைய வாழ்க்கையிலே முன்னேறுவதற்கான தடைகள் அதிகமாய் காணப்படலாம். வாழ்க்கையிலே மதில் போன்ற சுவர்கள் காணப்படலாம். எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே விழ வேண்டும் என்றால் நீ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கின்ற பொழுது ஆண்டவருடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற தடைகளை, கவலையை, மனபாரங்களை, மன அழுத்தங்களை நீக்கி போட வல்லவராக இருக்கிறார் என்பதை குறித்து இந்த சம்பவத்தின் மூலமாக நாம் மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். எனவேதான் வேதம் சொல்லுகிறது, விசுவாசிக்கிறவர்களால் எல்லாம் கூடும், விசுவாசிக்கிறவர்களால் எல்லாம் கூடும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே என்னுடைய வாழ்க்கையிலே அற்புதம் செய்கிறவர், எனக்கு ஒரு அதிசயம் செய்கிறவர், என்னை உயிர்ப்பிப்பவர், எனக்கு ஒரு மறுஜென்மம் கொடுப்பவர் என்பதை நீங்கள் விசுவாசித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கின்ற பொழுது அவர் உங்களுடைய வாழ்க்கையிலே பலத்த கிரியைகளை, மிகப்பெரிய அற்புதங்களை செய்து உங்களை மகிழ பண்ண போதுமானவராக இருக்கிறார். இந்த காலை வேளையிலும் உங்களுடைய நிலைப்பாடுகளை நீங்கள் கற்றெடுத்து சொல்லுங்கள். அவர் உங்களை நன்றாய் அறிந்திருக்கிறார். என்றாலும் we have to ask the Lord. கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு தரப்படும். நாம் ஆண்டவரிடத்தில் கேட்கின்ற பொழுது அவர் நம்மிலே மகிமையான காரியங்களை செய்கிறார். மரித்த லாசருவை உயிரோடு கூட எழுப்பின ஆண்டவர் உங்களுக்கும் பலத்த அற்புதங்களை செய்கிறார். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். நாம் ஜெபிப்போம். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, புதிய நாளுக்காய் ஸ்தோத்திரம், வார்த்தைகளை கேட்டவர்களுக்காய் ஸ்தோத்திரம், பலப்படுத்தும். உம்மை விசுவாசித்து அநேக நன்மைகளை, அநேக அற்புதங்களை, அநேக ஆசீர்வாதங்களை சுதந்திரத்துக் கொள்ள தேவாவியானவர் அனுக்கிரகம் செய்வீராக. தடைகள் எல்லாவற்றையும் நீர் நீக்கி போடும். ஆண்டவருடைய நாமம் ஒரு விஷயம் மகிமைப்படும்படியாய் உம்மை விசுவாசித்து அற்புதங்களை சுதந்திரத்துக் கொள்ள கிருபை தார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்கள் பரிசுத்த பிதாவே, ஆமென், ஆமென்.